ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதகீஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பர்பான டே இன் மை லைஃப் vlog தான். இது ஒரு டே இன் மை லைஃப் ஒரு ஸ்பெஷல் டே. இது என்னுடைய பாப்பா வந்து ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வின்னும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான கெட் ரெடி அண்ட் அதுக்கு எந்த காம்படிஷன் எங்க போயிருந்தாங்க, அன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்றத ஒரு ஃபுல் vlog-ஆ பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராப்பரா வீடியோக்குள்ள போலாம். மகளினி வந்து ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஈவெண்ட்லனா டிராயிங், அப்புறம் வந்து திருக்குறள் காம்படிஷன் அண்ட் டான்ஸ் காம்படிஷன் மூணுலயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. லைக் பாடியில இருக்க அம்பாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து அந்த ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. ஸோ அவ வந்து எல்கேஜி லெவல்ல மகிழினி வந்து திருக்குறள் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதே லெவல் அதே ஒரு கேடர்ல வந்து அவங்க வந்து அதர் டூ காம்படிஷனுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பாப்பாவை இந்த மாதிரி எல்லா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்லயும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ஆசை. அண்ட் அவளுக்குமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சின்ன வயசுல இருந்தே ஆன் ஸ்டேஜ்ல ஃபியர் எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் அதை பத்தி யோசிச்சேன். லைக் சின்ன வயசுல நம்ம பில்டப் பண்ணாதான் அது அவங்க கிட்ட வரும், இல்லைன்னா வந்து அது அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்குள்ள வந்து அது வராதுன்றதுனால. இப்ப மகிழி கொஞ்சம் போல்டா இருக்கா, யாராவது பேசும்போது எதிர்த்து பேசுறா, பதில் சொல்றா. அது வந்து எனக்கு ஆன்சர் பண்றதே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கொஞ்சம் அவளுக்கு அந்த தைரியம் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மகிழினியோட இந்த காம்படிஷனுக்கு வந்து யூஸ்வலா பேரண்ட்ஸ் யாரும் போக கூடாது. பட் நான் பாப்பாக்கு இந்த மேக்கப் பண்ணுன்றது கேட்டிருந்தேன், அதனால நான் போயிருந்தேன். அவ வந்து கோல்டன் ஸ்டார் சாங்க்கு வந்து ஆடுறதா இருந்தா. திருக்குறள்ல எல்கேஜி லெவல்ல 10 குறள் சொல்லியிருந்தா. அண்ட் அதுலயுமே வந்து அவளுக்கு பிரைசஸ் கிடைச்சிருந்தது. டான்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சிருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப வந்து ப்ரௌடா இருந்தது. அவளுக்கு அங்க போயிட்டு திருக்குறள் காம்படிஷன் முடிஞ்ச உடனே ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைம் கொடுத்தாங்க. அந்த கேப்ல வந்து அவளுக்கு நான் மேக்கப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சார் நான் வந்து மீஷோல வாங்கியிருந்தேன், உங்களுக்கு வேணா சொல்லுங்க, லிங்க் சொல்றேன். அண்ட் கையில இருக்க ஃபிளவர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். அவ போட்டிருக்க ஷூ வந்து லைக் நல்லா லைட் எல்லாம் எரியும், ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஷூ. இதுமே வந்து 380 ருபீஸ்க்கு மீஷோல இருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் லிங்க் வேணா சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். ஸோ உங்க டான்ஸ் ஆனாங்க கரெக்டா 4 மினிட்ஸ் வரைக்கும் ஆனாங்க. ஸோ அதை ஃபுல்லா போட்டேன்னா ஃபர்ஸ்ட் சாங் பேக்ரவுண்ட்ல ஆட் பண்ண முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால நான் வெறும் இது மட்டும் உங்களுக்கு லைக் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அவளுக்கு அந்த அளவு வந்து டான்ஸ் எல்லாம் ஹிப் ஷேக் எல்லாம் வரல. பட் அவளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபுல் சாங்க்கும் நிக்காம அவ வந்து பெர்ஃபார்ம் பண்ணா. நான் பின்னாடி வந்து சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். லைக் அவ மறக்காம ஃபுல் ஸ்டெப்ஸும் ஆடினதே வந்து எனக்கு ஒரு 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 பாசிட்டிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுல வந்து அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சிருந்தது. ஸோ அதை வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவளுக்கு வந்து அந்த ஸ்கூல் டீச்சர் இது, அவங்க எல்லாம் வந்து அவளுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா அந்த மேக்கப் பண்ணியிருந்தப்போ எனக்கே பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க. திடீர்னு இந்த மேக்கப் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப அழகாயிட்டாங்க. அவங்க ஸ்கூல் சைட்லயுமே மகிழினி ஸ்கூல் சைட்ல இருந்துமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க எல்லாருமே. டீச்சர்ஸ் சரி, ரொம்ப வந்து பிரின்சிபல் சரி, ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு என்கரேஜ் பண்றதெல்லாம். யூஸ்வலா என்ன கேட்காமலே எல்லா ஈவெண்ட்லுமே வந்து மகிழினிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீ நாட் ஆஸ்க் மீன்ற மாதிரி சொல்லிடுவேன். நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வந்து அவளோட நேம்ஸ் கொடுத்துருங்க, அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா எனக்கு அது போதும், அவ்வளவுதான். எந்த விஷயத்துமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்தா அது நல்லா இருக்காது, அவங்களுக்கே அதை பிடிக்கணும். அண்ட் பிடிக்க வைக்கிறதுன்றது பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு. அதுவுமே நான் சொல்றேன், நீங்க மோட்டிவேட் பண்ணாதான் அவங்களுக்கு சில விஷயம் பிடிக்கும். அதனால நான் வந்து என்னோட அட்மோஸ்ட் எஃபர்ட் போட்டு நான் அவளை எல்லாமே அவளை கொண்டு போய் எல்லா ஈவெண்ட்டுக்கும் முடிஞ்சளவு நான் நேர்லயே போய் அவளை என்கரேஜ் பண்ணிட்டு வர ட்ரை பண்ணுவேன். லாஸ்ட் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுமே பார்த்திருப்பீங்க, நான் கூட கூட்டிட்டு போயிட்டு அவளை என்கரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன். முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்க குரூப் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அங்க ஒரு ஸ்விங் இருந்தது அவங்களுடைய கிரவுண்ட்ல. சோ அங்க வந்து அவ ஆடிட்டு இருந்தா. உங்க ஸ்கூல் சைட்ல இருந்தே கூட்டிட்டு வந்ததுனால நான் என்னோட ஓன் வெஹிக்கிள் அவளை கூட்டிட்டு வரல, ஸ்கூல்ல இருந்தே மேம் கூட்டு வந்துட்டாங்க. சோ அவளுக்கு ஒரு மெடல் அண்ட் வந்து ஒரு ட்ராஃபி கொடுத்திருந்தாங்க. ட்ராஃபி நான் வீடியோல அட்டாச் பண்றேன். அண்ட் அவ சொன்ன திருக்குறள்ல நான் ஷார்ட்ஸா நான் போடுறேன். 10 திருக்குறள் சொல்லியிருப்பா, நான் அதை ஷார்ட்ஸா போடுறேன். சோ காம்படிஷன்ல 10 சொல்லியிருப்பா. ஓவரால் அவளுக்கு வந்து 13 திருக்குறள் தெரியும். சோ இந்த ஒரு 4 இயர்ஸ்ல எனக்கு ஒண்ணுமே, நான் படிக்கும் போது ஒண்ணுமே எனக்கு தெரியாது. பட் இப்ப இருக்க காம்படிஷன்ல இப்ப இருக்க குழந்தைங்களோட இதுல வந்து இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா ஆயிடுச்சு போல. பிகாஸ் யாருக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு 2 லைன் ஸ்ட்ரெயிட்டா சொன்னாலே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் பரவாயில்ல 10 திருக்குறள் தானே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ஈவெண்ட் அப்படியே போயிடுச்சு. இவ வந்து இந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால இவ கொஞ்சம் பிரைசஸ் வாங்கினால ஈவினிங் அவளுக்கு வந்து நாங்க என்ன வேணும் கேட்டப்போ ஃபன் சென்டர் கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு அவ கேட்டிருந்தா. சோ அதனால நாங்க வந்து அவளையும் தமிழையும் ஃபன் சென்டர் கூட்டிட்டு போயிருந்தோம். இது பாண்டிச்சேரியில கிருஷ்ணநகர்ல இருக்க ஒரு ஃபன் சென்டர். இதோடைய பிரைஸ் வந்து 1 ஹவருக்கு 300 ருபீஸ் கிட்ட ஆச்சு. சோ நாங்க வந்து தமிழினிக்கு வந்து நாங்க கன்செஷன் கேட்டிருந்தோம். பிகாஸ் அவ வந்து ஜஸ்ட் 1 இயர் 4 மந்த்ஸ் தான் ஆகுது. பட் அவளுக்குமே வந்து 300 ருபீஸ் ஃபுல்லா பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 600 ருபீஸ் ஆச்சு ஃபார் 1 ஹவர். பட் சில சமயம் சில ஆஃபர்ஸ் நடக்கும்போது ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. பட் நாங்க போன அன்னைக்கு 1 ஹவர் தான். பட் வீக் டேஸ்ல வந்து ஐ திங்க் ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. 1 ஹவர் பே பண்ணா ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ரா விளையாண்டுக்கலாம், 1.5 hours விளையாடலாம்.
ஸோ அங்க போயிட்டு கொஞ்ச நாள் எல்லாம் விளையாடிட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டில நல்லா அவங்க இன்வால்வ் பண்ணிட்டு அப்புறம் 2-3 ஹவர்ஸ்ல வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாலே வீட்டுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா தூங்குவாங்க 2 பேருமே. இந்த போன் பாக்குறது அந்த மாதிரியான டிவி பாக்குறது அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இங்க இருக்கும் போது இருக்காது. அதனால எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். காசு செலவானாலும் பரவாயில்ல, எப்பயாவது ஒரு தடவையாவது பசங்க இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைப்பேன். மந்த்லி 2 டைம்ஸ் கூட்டிட்டு போயிடுவேன். என்னன்னாலும் சரி அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் அவங்களோட இது வந்து என்னை நான் என்கரேஜ் பண்ணும். பிகாஸ் இப்பெல்லாம் பார்க்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. எங்க ஏரியா சுத்தி இருக்க பார்க்லாம் வந்து ஓப்பனிங் டைம் ஈவினிங், அதுக்கப்புறம் டக்குன்னு இருட்டிடுது. ஸோ குழந்தைக்கு ஏதாவது பூச்சி கடிச்சாலோ இல்ல வந்து டக்குன்னு சறுக்கி வந்தாலோ மண்ணில் அடிப்படுது. அதனால நான் வந்து அங்க கூட்டிட்டு போறது கிடையாது. மேபி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி ஏதாவது பார்க் இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல நான் கூட்டிட்டு போவேன். ஸோ நான் வந்து ஒரு ப்ளூ டாப் அண்ட் 1 ஜீன் போட்டிருந்தேன். அண்ட் பாப்பாவை அதுக்கேற்ற மாதிரியே மேட்ச் பண்ணியிருந்தேன். ப்ளூ டாப் ப்ளூ பேண்ட் போட்டிருந்தேன். அண்ட் அவங்களே வந்து சாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம சாக்ஸ் போட்டுட்டு போனாலும் அதை அவுத்துட்டு அவங்க அங்க இருக்க சாக்ஸ் தான் வந்து நம்ம போடணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. தமிழினிக்கு உட்காரவே முடியல. அந்த பால்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட உட்காரல. சோ எங்களுக்கு வந்து நாங்க கரெக்டா 1 hour அங்க ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பொறுமையா வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு. சோ இப்படிதான் அந்த டே இன் மை லைஃப் வந்து போச்சு. அந்த டே வந்து உண்மையாவே எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டே. பாப்பா கூட்டிட்டு போனது, ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணது, வின் பண்ணது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. சோ இப்ப இன்னும் நிறைய விளாக்ஸ் வரப்போகுது. சொன்ன மாதிரி அடுத்த ஆன்லைன் ஷாப்பிங் விளாக், நேர்ல பொருள் வாங்கியிருந்தேன். இந்த மார்ச் கிளியரன்ஸ் சேல்ல வந்து 2-3 திங்ஸ் வாங்கியிருந்தேன். ட்ரெஸ்ஸஸ், சல்வார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதுமே ஒரு அவங்களுக்கு ஃபுல்லா ஓபன் பண்ணி அதோடைய நான் வாங்கியிருந்தேன் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் பிரைசஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ கீப் வாட்சிங். தேங்க்யூ. பை பை. ஹேவ் a nice day.